அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஸ்பெஷல் டெட் எக்ஸாமில் கன்ஃப்யூஷனான கொஸ்டின், டவுட்டான கொஸ்டின், நாம் தப்புன்னு ஃபீல் பண்ண கொஸ்டின், சரியான ஆப்ஷன் இல்லாத கொஸ்டின், அதேமாரி கொஸ்டினே தவறாக நம்ம நினச்சது, இது எல்லாத்துக்குமே நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த அப்ஜெக்ஷன் இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அப்ஜெக்ஷன் பண்ணின விஷயம் வந்து எப்படி இருக்கணும், அந்த அப்ஜெக்ஷனை வச்சு வந்து நமக்கு ஃபைனல் கீ ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபைனல் கீயை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்து டிஆர்பிக்கு தொடர்ந்து வைக்கப்பட்டுகிட்டே இருக்குதுங்க. இப்போ வந்து தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தோட தலைவர் அவங்க வந்து டிஆர்பிக்கு வந்து ஒரு பெரிய கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமானதா இருக்கு. ஏன் அது முக்கியமானது அப்படின்னு சொல்லி இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. கீயை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்பவும் வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். கல்வியாளர்கள்லாம் வச்சு தேர்ந்தெடுத்து ஆராய்ஞ்சு ரொம்ப பத்திரமா அந்த கீயை ரெடி பண்ணணுன்றது சம்மந்தமா ஒரு இது வந்திருக்கு. இங்கே பாருங்க, டெட் தேர்வுகளுக்கான இறுதி விடை குறிப்பு டிஆர்பிக்கு கோரிக்கை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே பாருங்க, டெட் தேர்வுகளுக்கான இறுதி விடை குறிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள கல்விசார் ஆட்சேபனைகளை பரிசீலித்து உரிய தீர்வு வழங்குமாறு ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்திற்கு டிஆர்பி கோரிக்கை, அதாவது வந்து டிஆர்பிக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்க, யார் கோரிக்கை வச்சிருக்கான்னு பாருங்க. இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தலைவருக்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு பி பேட்ரிக் ரெய்மாண்ட் அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு கடந்த 4, 5 ஆகிய தேர்வில் நடைபெற்றது. இத்தேர்வுக்கு பின்னர் தாள் 1, தாள் 2 ஆகியவற்றிற்கான உத்தேச விடைக்குறிப்பு வெளியிட்டு அவற்றின் மீது தேர்வர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் ஆதாரங்களுடன் தங்களது கருத்துக்கள், ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் வாய்ப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்கியது. அதுதாங்க சொல்றாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்தாங்க எக்ஸாம் முடிஞ்ச பிறகு. அதுல வந்து டவுட் உள்ள கொஸ்டின் எல்லாம் வந்து ஆசிரியர்கள் சேலஞ்சு பண்றதுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, தேர்வர்கள், பாட ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் தங்களுடைய பாட அறிவு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் ஆதாரங்களின் அடிப்படையில் சில வினாக்கள் மற்றும் உத்தேச விடைகள் தொடர்பான கல்விசார் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். ஸோ வந்து தேர்வர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ஜெக்ஷன் வந்து நம்ம சும்மா வைக்கல, ஆதாரங்களோட சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த ஆதாரங்களையும் ஆத்தென்டிகேட்டரான இடங்கள்லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். சும்மா போனால் போதுன்னு கிடைக்கிறதெல்லாம் ஆதாரமாக நம்ம வைக்க முடியாது. அதை எக்ஸப்ட் பண்ண மாட்டாங்க, நமக்கே தெரியும். ஸோ வந்து கல்வியாளர்கள்ட்ட கேட்டு பாட புத்தகத்திலேருந்து குறிப்புகளை எடுத்து, சைக்காலஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆத்தர்ஸ் எழுதின புக்கில் இருந்து பேஜ் நம்பர் எடிஷன் வரைக்கும் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து தேர்வர்கள், இங்கே பாருங்க, தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள அனைத்து ஆட்சேபனைகளையும் பாட வாரியாக தொகுத்து அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் ஆதாரங்களின் அடிப்படையில் பரிசீலிக்க வேண்டும். ஸோ வந்து நம்ம டீச்சர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய அப்ஜெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து தொகுத்து நல்ல கல்வியாளர்கள் குழு அமைச்சு பரிசீலிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாட நிபுணர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், மொழி வல்லுநர்கள் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்கள் ஆலோசனைகளை பெற்று இறுதி விடை குறிப்பை உறுதிப்படுத்த வேண்டும். ஸோ வந்து இறுதி விடை குறிப்பை அனுபவமுள்ள ஆசிரியர்களை வச்சு அதை வந்து கண்காணிச்சு நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, இறுதி விடை குறிப்புடன் தேவையான இடங்களில் தொடர்புடைய பாடநூல் அல்லது கல்விசார் ஆதார விவரங்களையும் வெளியிடுவது தேர்வர்களுக்கு கூடுதல் தெளிவை நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அதாவது வந்து ஃபைனலாக அப்ஜெக்ஷன் பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்க்குலாம் அப்ஜெக்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கான ரீசன் என்ன, அது வந்து பாடநூல் ஒவ்வொரு எந்த வகுப்புல எந்த பாடத்தில் எந்த பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். இந்த அந்த ஆதாரங்கள்லாம் வெளியிட்டு தான் நீங்கள் வந்து இந்த அப்ஜெக்ஷனை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இல்லை அப்ஜெக்ஷன் வேணான்னு சொன்னாலும் அதுக்கான காரணங்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தேர்வர்களின் கல்விசார் கருத்துக்களை பரிசீலிப்பதற்கு போதுமான கால அவகாசத்தை நிபுணர் குழுவுக்கு வழங்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நிபுணர் குழு வந்து பரிசீலிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போதிய நேரம் கொடுக்க சொல்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து டெட் எக்ஸாம் இப்போ வந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் ரிசல்ட்டை தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி சம்பந்தமான ஒரு அந்த கேஸே வந்து அந்த 2 விஷயத்துல 8ஆம் தேதி ஒரு விஷயம் விசாரிக்கிறாங்க, 24ஆம் தேதி ஒரு விஷயம் தள்ளி போயிருக்கு. ஸோ பார்த்தோம்னா ஆல்ரெடி டிஆர்பிக்கு ஒரு இனஃபான டைம் இருக்குதுங்க. ஸோ இதை வச்சு அவங்க வந்து பொறுமையாக பரிசீலிப்பாங்க, நம்ம நம்பலாம். யூஸ்வலாக வந்து அந்த ஃபைனல் கீ ரெடி பண்ண பிறகு கரெக்ஷன், ஓஎம்ஆர் கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ரிசல்ட் கொடுப்பாங்க நமக்கு. ரிசல்ட்டோட சேர்ந்து ஃபைனல் கீ வரும். ஸோ எப்பயுமே நம்ம பார்க்குறது தான் இது. ஸோ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபைனல் கீயை முன்னாடி விட்டுட்டு ரிசல்ட் அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அது கூடவே ஃபைனல் கீயும் ரிலீஸ் ஆகுங்க, அப்படி தான் இருக்கும்.
சரி, ரைட். இதில் வந்து ஆம், என்ன மாதிரி டிஆர்பி வந்து இந்த தேர்வர்கள் அண்டு அசோசியேஷன்ஸோட இது மாதிரி கேள்விகள்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கன்றது நம்ம போக போக தான் பார்ப்போம். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் கொடுக்குறேன். தேங்க்யூ.